தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வரவில்லை என்றாலும் நிறைய வேலை இருக்குதுன்னு அண்ணன்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சார கூட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அருமையான தேர்தல் பிரச்சார மேலாண்மை உறுப்பினர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார். அந்த ஆணையின்படி நம்முடைய மாவட்ட செயலாளரிடம் அனுமதி கேட்டு இந்த கூட்டத்திலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை அண்ணன், கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிக்கும் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி, அரசியல் என்றால் என்னவென்று அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய ஐயா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரச்சார பெருங்கி அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற கழக பரப்புரை செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, வர இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக செயலாளர்களே, மாநில மாவட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளே, செயற்பாடுகளே, மரியாதைக்குரிய நம்முடைய தங்க தளபதியினுடைய உயிரினும் மேலான இளைஞரை பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் இந்த தொகுதியின் சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்க தளபதி வருங்கால முதல்வர் அதே போன்று நம்முடைய வருங்கால மாண்புமிகு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அதே போன்று நம்முடைய அண்ணன் மாண்புமிகு செங்கோட்டையார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் இங்கே இந்த சிறப்பான கூட்டத்தில் நாங்கள் காலையிலிருந்து நேற்றிலிருந்து நானும் மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இங்கே உங்களை எல்லாம் அழைத்தோம். எங்களுக்கு அதனுடைய அழைப்பு கேட்டு நீங்கள் வந்ததற்கு முதலில் உங்களுடைய கால்களிலே ஊர்ந்து வணங்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது எனக்கு பின்னால் அண்ணன்கள் இங்கே சொல்ல இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கேட்டால் இந்த ஆட்சி நேற்று 15ஆம் தேதியே போயிடுச்சு. 15ஆம் தேதியே போயிடுச்சு. அண்ணன் தங்க தளபதி அவர்கள் 15ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இங்க 2 பேரையும் மாண்புமிகு ஆயிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களும் அண்ணன் செங்கோட்டையாவும் மாண்புமிகு ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இங்கே இருக்கின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர், அவரை நான் அறிவேன், என்னை அவர் அறிவார். எங்கள் இருவரையும் இந்த தொகுதி மக்கள் அறிவார்கள். 2011
எப்படி ஜெயிச்சார் என்னன்றதெல்லாம் நாங்கள் விதமாக சொல்ல இருப்பில்ல. நம்ம இவங்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க. அண்ணன் ஆதவர்லாம் நேரத்தே சொன்னார், ரொம்ப பேசக்கூடாதுட்டாரு. ஏன்னா நம்ம பாணி வேறு மாதிரி போயிடும். அதனால் மரியாதையாக பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவர் நேரத்தை சொல்லிட்டாரு. சேரும்போதே சொன்னார், பொதுச் செயலாளர் சொன்னார், அதையும் தாண்டி மாவட்ட செயலாளர் சொன்னார். ஏன்னா நம்ம இது பேசலாம் தாங்காது. அதனால் நான் தனியாக பேசுகிறேன் உங்கள் கையில். இன்றைக்கி அவங்க 2 பேரும் அண்ணன் நாஞ்சிலார் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் பேசுகிறத நம்ம கேட்கணும். அதனால் இந்த ஆட்சி அவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இங்கே எந்த நல்லதிட்டும் நடக்கலை, எந்த ஒரு இதுவும் நடக்கலை. எல்லாம் பில்டிங்கு கான்ட்ராக்டு தான். எல்லாத்தையும் உடச்சி கரெக்ஷன் தான், கமிஷன் தான். எல்லாம் இங்கே கலெக்ஷனும் கமிஷன் இதுதான் இங்கே நடக்குது. இது 4.5 வருஷமாக இந்த கதையே முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரம். நீங்கள்லாம் நம்முடைய தங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம ஒரே நோக்கத்தோடு ஒன்றுபட்டு இந்த தொகுதியையும் வென்றெடுத்து தளபதியும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன்மாருடைய காலடியை வச்சுட்டு தான் நமக்கு வேலை. அதனால் இன்றைக்கு சிறப்பான கூட்டத்தில் நம்முடைய அவங்கெல்லாம் கேட்குறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களே, அண்ணன் செங்கோட்டை அவர்களே, எந்த வேலையும் நடக்கலை. எந்த வேலையும் ஒழுங்காக நடக்கலை. சும்மா தான் ஃபோட்டோ ஷூட்டு தான். இங்கே எந்த ரோடு சரியில்லை. இன்டீரியர் ரோடு உள்ளே போனீங்கன்னா எல்லா ரோடு நோண்டி வச்சுருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, உண்மை தானே? சரிதா? அதனால் நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். இங்கே எந்த ரோடும் சரி கிடையாது, எந்த வேலையும் சரி கிடையாது. ஏதாவது பில்டிங்கை உடைக்க வேண்டியது, கமிஷன் வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதுதான் வேலை அவங்களுக்கு. அடித்ததெல்லாம் போகிறோம். அதனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். இனிமேல் வர இதெல்லாம் நம்ம ஒத்துமையாக இருந்து ஆகவே இன்றைக்கு இந்த தொகுதியில் எந்த பணியும் நடைபெறவில்லை. நடக்கிறதெல்லாம் கமிஷன் பணி தான், எல்லாம் கரப்ஷன் தான். ஒன்றுமே எல்லா ரோடும் ரிப்பேரு. எந்த ரோடுக்கு போனாலும் பள்ளம் நோண்டி வச்சுருக்கோம், மெட்ரோ வாட்டர் குழா நோண்டி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு வீதியாக பேர் சொல்லுவேன். எல்லா பேரும் இந்த தெருவில் தொகுதியை மொத்த தெரு பேர் சொல்லுவேன். அதுக்கு ஒரு நாள் ஒன்றா உங்களுக்கு உத்தரவு தரட்டும். எல்லா தொகுதியும் நான் வாயிலே ஒரு தெரு இல்லாமல் சொல்கிறேன். அந்த தெருவெல்லாம் இவர் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தார். 10 தெரு சொல்லிட்டாருன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஒன்றுமே தெரியாது. அப்படியே வர வேண்டியது, காரில் அப்படியே போயிட வேண்டியது, அப்படியே டாட்டா காப்பிக்க வேண்டியது, அப்படியே போயிட வேண்டியது. ஜனங்களை ஏமாத்துறது தான் உங்களுக்கு வேலை. அதனால் நான் கூடவே இருந்தவன், நான் அனுபவித்தவன். அதனால் இந்த ஆட்சி விழுந்து விட்டது. இனி வர தேர்தலில் தங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். அதான் நமக்கு வேலை. இங்கே 2 பேரையும் மாண்புமிகு ஆக்கணும். அதுதான் நம்ம வேலை. அவருக்கு தமிழ்நாடு பூரா சுற்றின்னு வராரு. டயர்டு, அவரால் முடியல. காலையில் 7 மணிக்கு வந்தார். 7 மணிக்கு வந்துட்டு நம்மளே எழுப்பினாரு. நான் பார்த்தேன், என்னப்பா இது பெரிய ஒம்பாய் போச்சு. இவர் 7 மணிக்கெல்லாம் வராரு. அவர் அப்படியே சுற்றிட்டு வராரு. அதனால் இது ஒரு சிங்கம், இது நமக்கு ஒரு சிங்கம், அது ஒரு பேச்சாளர் சிங்கம். அதனால் அண்ணா ஜேசிடியும் வந்துருக்காரு, வாங்க. அதனால் இந்த தொகுதியை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு தனியாக மாவட்ட செயலாளர் வச்சு நாம் தனியாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாம் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போல்லாம் அவங்க பேசட்டும், நம்ம கேட்கணும். ஆகவே நம்முடைய தங்க தளபதி அவர்கள் மே மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார் என்று சொல்லி இந்த தொகுதியை நாங்கள் உங்கள் காலரில் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம். மீண்டும் சொல்கிறேன், 2வது முறையாக சொல்கிறேன், இந்த தொகுதியை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம். வரபோது நாங்கள் எல்லாம் மாண்புமிகாக தான் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. என்ன வந்திருக்காங்க திடீர்னு?